உட்காந்துட்டப்பா, சொல்லுங்க. என்ன, ஏதாவது பேசணுமா? ஆமாடா, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் ஒன்று பேசணும். முக்கியமான விஷயமா? அது என்ன முக்கியமான விஷயம்? சரி, என்ன சொல்லுங்கம்மா. இல்லைம்மா, அது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரில. அப்படி என்ன அக்கா கிட்ட பேசணும்? இவ்வளோ திக்கி திக்கி தனியாக பேசிட்டு இருக்கீங்க. எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக சொல்லுங்க டாடி. அதுதானே, என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கப்பா. அம்மா சொல்லுங்க. அது வந்துமா, இதோ 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 தம்பி தம்பி சொல்லுவாம்மா. என்னது தம்பி சொல்லுவானா? அம்மா, என்னையம்மா மாட்டி விடுறீங்க? டேடே, எங்களால் சொல்ல முடியலடா, நீயே சொல்லிடுறேன் ப்ளீஸ். நீ ஆரம்பிச்சு வச்சுன்னா அம்மா முடிச்சு வச்சுறேன். அக்கா கிட்ட சொன்னேன்னா அவ என்ன முடிச்சிருவா. ஏய், நீ ஆரம்பிச்சு வைடா. என்ன 3 பேர் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. அக்கா, நானே சொல்றேன்க்கா. சொல்லுடா நீயாவது. அது வந்துக்கா, உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு 1 இயராக அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களே, அது விஷயமா பேசுறதுக்கு தான் உங்களை உட்கார சொல்லியிருக்காங்க. இதை பற்றி பேச எதுவுமே இல்லைன்னு 1 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். இதை பற்றி என்ன பேசணும்? அம்மா, எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக சொல்லுங்க. அம்மா, அவங்க தான் கேட்குறாங்கல்ல, சொல்லுங்க. இல்லைடா அம்மா, உனக்கு ஒரு நல்ல சம்மந்தம் ஒன்று வந்திருக்கு. அதான் அம்மாவும் நானும் அந்த சம்மந்தத்துக்கு ஓகே சொல்லிட்டோம்மா. என்னது, ஓகே சொல்லிட்டீங்களா? பா, என்கிட்ட கேட்காம நீங்கள் எப்படி ஓகே சொல்லலாம்? இல்லடாம்மா, இது ரொம்ப நல்ல சம்மந்தம். உனக்கும் நம்ம அருணுக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்கும். அதனால தான்டாம்மா இந்த சம்மந்தத்துக்கு நாங்கள் சம்மதம் சொன்னோம். அம்மா, உங்களுக்கு புரியுதா இல்லையா? நான் ஆல்ரெடி ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன், என் பையன் கூடயும் உங்கள் கூடயும். இதுக்கு மேலே சந்தோஷம் எனக்கும் என் பையனுக்கும் என்ன கிடைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு புரியலை. இல்லைடா அம்மா, நீ எங்கள் கூட சந்தோஷமாக தான் இருக்க தெரியுது. ஆனால் ஊர்வாயை அடைக்க முடியுமா? எங்களுக்கு அப்புறம் உன்னை யார் பார்த்துப்பா? இதோ இவனுக்கு கல்யாணம் ஆகிடும், இவளுக்கும் கல்யாணம் ஆகிடும். இவளுக்கு கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போயிடுவா. இவனுக்கு கல்யாணம் ஆகிற பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணுன்னு நமக்கு தெரியாது. வர்றவ உன்னையும் என் பேரனையும் கஷ்டப்படுத்தி அதுக்கப்புறம் உன்னை வீட்டை விட்டு அனுப்பி இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்துருச்சுன்னா என்னால் என்ன பண்ண முடியும்? இல்லை உன் தம்பினால் என்ன பண்ண முடியும் சொல்லு. நீ கஷ்டப்படக்கூடாது. நாங்கள் உயிரோடு இருக்கும்போதே உன்னை நல்லபடியாக ஒரு இடத்துல பிடிச்சி கொடுக்கணும். அதுதான்மா நானும் அம்மாவும் ஆசைப்படுறோம். அப்பா, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் ஏதாவது நடந்துச்சுன்னா என்னால் என் பையனை தனியாக வளர்க்க முடியும்ப்பா. அந்தளவுக்கு போராடுறதுக்கு எனக்கு நீங்கள் 2 பேரும் தைரியம், தெம்பு எல்லாமே எனக்கு கொடுத்துருக்கீங்க. இதுக்கு மேலே நீங்கள் எதுவும் கொடுக்க வேணாப்பா, கவலைப்பட வேணாப்பா. உங்களுக்கு அப்புறம் தம்பி என்னை பார்த்துக்கலைனாலும் என்னால் தனியாக நின்று என் பையனை பார்த்துக்க முடியும். நீங்கள் கவலைப்படாதீங்க அதுக்கெல்லாம். அக்கா, அப்படி நான் உன்னை விட்டுருப்பேனா? என்ன இப்படி சொல்கிற? இல்லைடா, நீ என்னை விடமாட்ட. அப்பா சொல்கிறதும் ஓரளவு உண்மை தானே. ஒருவேளை வரப்போகிற பொண்ணு எப்படி இருப்பாளோ தெரியாது. அவள் வந்ததுக்கப்புறம் என்னையும் அருணையும் இங்கே இருக்கக்கூடாதுன்னு கூட சொல்லலாம். அப்போ நாங்கள் வீட்டை விட்டு வெளில போகிற நிலைமை கூட வரலாம். அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக அப்பா யோசிக்கிற மாதிரி கரெக்டு தான். ஆனால் இங்கே இல்லைனாலும், நீங்கள் யாருமே என்னை பார்த்துக்கலைனாலும் என்னால் என் பையனை பார்த்துக்க முடியும். அந்த நம்பிக்கையை தான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சம்மந்தம் ரொம்ப பெரிய சம்மந்தம்டாமா. 1 வருஷமாக உனக்காக பார்த்த மாப்பிள்ளையில இந்த மாப்பிள்ளை தான் பெஸ்ட்டான மாப்பிள்ளையா நானும் அப்பாவும் நினைக்கிறோம். இந்த ஊர்லேயே பெரிய குடும்பம்டா அது. அந்த குடும்பத்தில் நீனும் அருணும் போனீங்கன்னா நீங்கள் 2 பேரும் கடைசி வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். பையனும் ரொம்ப நல்ல பையன்மா. அம்மா போதும், நிறுத்துங்கம்மா. ஒரு தடவை அடிபட்டது போதாதம்மா, மறுபடியும் அதிலே பிடிச்சி தள்ளணும்னு நினைக்கிறீங்க? இந்த கல்யாண வாழ்க்கையில் இருந்த நம்பிக்கையே எனக்கு போயிடுச்சுமா. மறுபடியும் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போகிறேன்? என்ன சாதிக்க போகிறேன் சொல்லுங்கள். உனக்காக இல்லைடா, நம்ம அருணுக்காக. அருணுக்கு ஒரு அப்பா வேணும். நீயே பர்த்டே ஃபங்க்ஷனில் பார்த்தல, அவன் அப்பாக்காக, அப்பா பார்த்ததுக்காக ரொம்ப ஏங்குறான். உன்னால் அம்மாவை மட்டும்தான்டாமா இருக்க முடியும், அப்பாவை இருக்க முடியாதுடா. இல்லைப்பா, என்னால் என் பையனுக்கு அப்பாவாகவும் அம்மாவாகவும் இருக்க முடியும். இன்னொரு அப்பா அவனுக்கு தேவையில்லை. அந்த கல்யாண வாழ்க்கையில் நான் அடிபட்டது போதும். மறுபடியும் ஒரு கல்யாணம் எனக்கு தேவையில்லை. அதே மாதிரி அப்பாவும் என் பையனுக்கு தேவையில்லை. நான் இருக்கேன், போதும். இதுக்கப்புறம் இதை பற்றி பேச எனக்கு எந்த விருப்பமும் இல்லை. நான் வரேன். என்னடா அக்கா இப்படி பேசிட்டு போறான்? பா, அக்காவுக்கு தான் இந்த கல்யாணம் பிடிக்கலன்றால எதுக்கு அதை பற்றி பேசி கஷ்டப்படுத்துறீங்க? நம்ம கூடயே அவள் சந்தோஷமாக தான் இருக்கா. போன கல்யாண வாழ்க்கையில் நடந்த மாதிரி மறுபடியும் நடந்துருமோன்னு அவள் ரொம்ப பயப்படுறா. அவள் பயமும் நியாயம் தானே. நீ சொல்கிறது சரிதாம்மா. ஆனால் அருணை பற்றி யோசிச்சு பாரு. அருணுக்கு கண்டிப்பாக ஒரு அப்பா தேவை. அந்த குழந்தை இப்போவே ஏங்குறான். இன்னொருத்தவன் அப்பாவோட போகிறத பார்த்தா என் அப்பா எப்போ வருவார், என் அப்பா எப்போ கூப்பிட்டு போவார்னு கேள்வி மேலே கேள்வி கேட்குறான். உனக்கே தெரியும்ல, அவனுக்கு ஒரு நல்ல அப்பா கிடைக்கணும். இந்த பையன் கண்டிப்பாக அவனுக்கு நல்ல அப்பாவாக இருப்பான். எனக்கும் அம்மாவுக்கும் நம்பிக்கை இருக்குடா. எல்லாம் விசாரிச்சு தாண்டா பண்ணுறோம். எங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா?
உங்க மேல நம்பிக்கை இருக்கு. எனக்கு இருந்து என்ன பிரயோஜனம்? அக்காவுக்கு இருக்கணும்ல. அவ தேர்ந்தெடுத்த வாழ்க்கை தான் அவளை கைவிட்டுச்சு. நாங்க கொடுக்குற வாழ்க்கை கண்டிப்பா அவளை கைவிடாதுமா. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் சொல்றது எல்லாமே சரிதான். ஆனா அந்த வீட்டுல நம்ம அக்காவை எப்படி ஏத்துப்பாங்க? ஏன் நம்ம அக்காவை ஏத்துக்க மாட்டாங்க? ஏன்னா அந்த குடும்பத்துல டிவோர்ஸ் ஆன பொண்ணை அவங்க கேட்கல. ஹஸ்பண்ட் இல்லாத, அதாவது ஹஸ்பண்ட் இறந்து போனவங்கள தான் அவங்க கேட்குறாங்களாம். நம்ம அக்காவோட ஹஸ்பண்ட் இறந்து எங்க போனாரு? உயிரோட தானே இருக்காரு. அவளுக்கு டைவர்ஸ் தானே ஆயிருக்கு. என்னடா என்ன சொல்ற? ஆமா, அப்பா அம்மாவும் போய் சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கலான்றாங்க. அக்கா பயப்படுறது கரெக்டு தானே? ஒருவேளை அந்த வாழ்க்கையில் நடந்த மாதிரி இந்த வாழ்க்கையில் நடந்துருச்சுன்னா அவ எங்க போவா? யோசிச்சு பாத்தீங்களாமா? ஒரு நல்ல பையனுக்காக 1000 போய் சொல்லி கல்யாணம் பண்ணலாம். இந்த வாழ்க்கை அவளுக்கு கண்டிப்பா கைவிடாது. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா அம்மா, போய் சொல்லி கல்யாணம் பண்ணி தெரிய வந்துச்சுன்னா அக்காவுக்கும் அருணுக்கும் தானே ப்ராப்ளம். சும்மாவே அக்கா அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. நீங்க இந்த மாதிரி போய் சொல்லி கல்யாணம் பண்ணா சத்தியமா அவ ஒத்துக்கவே மாட்டா. எப்படி நீங்க நம்புனீங்க அவ ஒத்துப்பான்னு? நீங்க 2 பேரும் தான் பேசி அவளை ஒத்துக்க வைக்கணும். நாங்க 2 பேருமா? ஆமா, நீங்க 2 பேரும் தான் பேசி ஒத்துக்க வைக்கணும். நாங்க என்ன பேசுறது? நாங்க சொல்ற மாதிரி சொல்லுங்க. கண்டிப்பா அந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பா. என்ன சொல்லணும்? வா, அக்கா கிட்ட இவ்வளோ ஆஷா பேச சொல்றீங்க. நாங்க விளையாட கூட அக்கா கிட்ட அந்த மாதிரிலாம் பேசினது கிடையாது. நீங்க சீரியஸா பேச சொல்றீங்க? நீங்க இப்படி பேசினா மட்டும்தான் அவன் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பா. வேற வழி இல்லடா. அம்மா, என்னால அக்காவை கஷ்டப்படுத்த முடியாது. அக்காவும் அருணும் எத்தனை வருஷம் வேணா வாழ்நாள் முழுக்க இங்க இருக்கட்டும், நம்ம பாத்துக்கலாம். என்னால அந்த மாதிரி பேச முடியாது. ப்ராக்டிக்கலா திங்க் பண்ணுங்க. 2 பேரும் படிச்ச பசங்க தானே. நம்ம அருணுக்கு ஒரு அப்பா தேவை. இந்த பையனை விட நல்ல பையன் கண்டிப்பா கிடைக்க மாட்டான். இந்த பையன் தான் நம்ம அருணுக்கு ஒரு நல்ல அப்பாவா இருக்க முடியும். அதுக்காக தான் நாங்க இவ்வளோ போராடிட்டு இருக்கோம். நம்ம அக்காவை பார்த்துக்க முடியாமையா அங்கிருந்து தள்ளுறோம். நல்லா யோசிங்க. நீங்க சொல்றதும் சரிதான். அருணுக்கு அப்பா வேணும். இப்ப என்ன பண்ணலாம்? நீங்க வேற ஒண்ணும் பண்ண வேணாம். நாங்க சொன்னதை அப்படியே அக்கா கிட்ட போய் பேசுங்க. கண்டிப்பா நல்லதாவே முடியும். சரி, அக்காவுக்கு அருணுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்குதுன்னா கண்டிப்பா அது மாதிரி பேசுறோம். ஆமாப்பா, நாங்க 2 பேர் பேசுறோம். சம்மதத்தோட ஒரு அக்காட்ட இருந்து. ஏதோ நான் இருந்தேன் என்னுள்ளே காற்றாய் நீ கிடைத்தாய். காற்றை மொழி பெயர்த்தேன் அன்பே சொல் மூச்சை ஏன் பறித்தாய். அண்ணா இங்க தான் நிக்கிறாரு. கேளு, நீ கூப்பிடு. ஏன் நான் தான் கூப்பிடுமா? நீ கூப்பிட்டானடா, கூப்பிடு. அடிச்சே, கூப்பிடுறது இல்லாமல் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம். நம்ம எவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தை பற்றி பேச வந்திருக்கோம். கூப்பிடுறதுக்கு அடிச்சிட்டு இருக்கீங்க. நானே கூப்பிடுறேன். மாமா, மாமா. மா பிருத்வி, எப்போ வந்த? இதோ யாருவோ காலேஜ்லேருந்து பிக் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்தேன் மாமா. ஓ அப்படியா, சரி சரி. எதாவது சாப்பிட்டியாடா? இல்லை மாமா, இன்னுமே தான் சாப்பிட்ணும். சரி, போய் சாப்பிடுங்க. நீ என்னம்மா காலேஜ்லேருந்து வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு எதுவும் சாப்பிடாம அப்படியே வந்திருக்க? டேய், நீ என்னடா, நீனும் ஃப்ரெஷ் ஆகலையா? இல்லைண்ணா, இனிமே தான். என்ன 3 பேர் ஒன்றா வந்திருக்கீங்க? ஏதாவது பேசணுமா என்கிட்ட? கேட்குறாருல, சொல்லுடா. நீ இன்னும் வாயில கொலக்கட்டை வச்சிருக்க, நீ சொல்லு. உங்களை தான் கேட்குறேன், ஏதாவது பேசணுமா? ஆமாண்ணா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதான் 3 பேர் வந்திருக்கோம். தெரியும், நீங்கள் 3 பேர் ஒன்றா வந்தால் ஏதாவது பேசுறதுக்கு தான் வருவீங்கன்னு, அதான் கேட்டேன். சரி சொல்லுங்கள், என்ன பேசணும்? ஏதாவது காலேஜ் விஷயமா, இல்லை வீட்டில் ஏதாவதா, இல்லை ஏதாவது அமௌண்ட் வேணுமா? என்ன இது விஷயம் சொல்லுங்கள். இப்போயாவது வாங்க தரையண்டா நீ. டே மாமா, பாயிண்ட் வரட்டும். கிளிப்ப பாயிண்ட் வந்துட்டா மட்டும். உங்களை தான் கேட்குறேன். ஹலோ, என்னம்மா சொல்லு. அண்ணா, அது வந்து வீட்டில் உங்கள் மேரேஜ் விஷயமா பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு என்ன? அதாண்ணா, நீங்கள் என்ன டிசைட் பண்ணியிருக்கீங்க? என்னத்துக்கு? மேரேஜ்க்கு மாமா. ஏண்டா இவங்கெல்லாம் கேட்குறாங்க, சரி நீ கேட்கலாமா? உன் அக்காவோட இடத்த இன்னொரு பொண்ணு கொடுக்க சொல்லி வந்து நிற்கிற. இங்கே பாருங்க மாமா, நீங்கள் அக்கான்னு அக்கா பற்றி மட்டும் யோசிக்கிறீங்க. நான் உங்களை பற்றியும் அப்புறம் யுகாவை பற்றியும் யோசிக்கிறேன். உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது. என் அக்காவோட இடத்த யாருக்கும் என்னால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஆனால் யுகாவோட
அம்மான்ற இடத்த கண்டிப்பாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். உங்களோட இடத்தையும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண வேணாம். உங்கள் ஒய்ஃப்க்கு நீங்கள் என்ன இடம் கொடுத்தீங்களோ அந்த இடத்த நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. ஆனால் யுகாவுக்கு கண்டிப்பாக அம்மா தேவை. அவங்களோட இடத்த ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு ஒரு பொண்ணை அத்தை பார்த்துட்டு இருந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக நம்ம யுகாவுக்கு நல்ல அம்மாவாக இருப்பாங்க. எனக்கு அத்தை செலெக்ஷன் மேலே நம்பிக்கை இருக்குது. ஏன் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லைம்மாம்மா? ஆமாண்ணா, நீங்கள் உங்களை பற்றி மட்டும் யோசிக்கிறீங்க, அப்புறம் அண்ணியை பற்றி யோசிக்கிறீங்க. நம்ம யுகாவை பற்றி யோசிக்கவே இல்லை. அவள் சின்ன குழந்தைன்னா, இன்னும் போக போக அம்மாவோட பாசம் அவளுக்கு ரொம்ப தேவை. ஏன்னா அவள் ஒரு பொண்ணு. நீங்கள் அவளுக்கு அம்மாவா அப்பாவா எல்லாமாவும் இருக்கீங்க, எங்களுக்கு ஓகே தான். ஆனால் வளர வளர அவளுக்கு ஒரு அம்மா தேவை. அதையே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதுக்காக தானே உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எல்லாருமே கம்பல் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளீஸ் அண்ணா, கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கள். டேய், உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. யுகாவுக்கு அம்மாலாம் தேவையே இல்லைடா, நானே போதும். அவள் எல்லாத்தையுமே என்கிட்ட ஷேர் பண்ணுவாள். எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போவும் சரி, ஃப்யூச்சர்லேயும் சரி. நீங்கள் அதுக்காக தானே ஒரு அம்மாவை தேடுறீங்க. அவள் என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லுவாள். என் பொண்ணை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும்டா. எனக்கு இன்னொரு கல்யாணம் தேவையில்லை. அனுவோட இடத்த இன்னொரு பொண்ணு கொடுக்கணும்னு எனக்கு அவசியமும் இல்லை. அண்ணா, நீங்கள் எங்களோட ரொம்ப பெரியவர். உங்களுக்கு நாங்கள் எதையும் சொல்லி புரிய வைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. உங்களுக்கே புரியும். ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் ஏன் இவ்வளோ அடமெண்ட்டாக இருக்கீங்க? அண்ணி இடத்த நாங்கள் யாருக்கு கொடுக்க சொல்லலை. நம்ம சொல்கிற மாதிரி யுகாவுக்கு ஒரு அம்மா தேவை. அந்த இடத்த மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். யுகா எல்லாத்தையுமே சொல்ல மாட்டான்னா. இப்போ ஓகே, ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்ககிட்ட எது சொல்லுமோ அதை மட்டும்தான் சொல்லுவாள். ஏன்னா ஒரு பொண்ணை நான் சொல்கிறேன். நான் எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னா இல்லை டேடிக்கிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, எதுவாக இருந்தாலும் அம்மா கிட்ட தானே சொல்கிறேன். அது மாதிரி அவளும் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு அம்மா தேவைன்னா. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம கூட இல்லை. ஆனால் அனுவோட இடத்த ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி அம்மா ஒரு பொண்ணை பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணை ஏன்னா நீங்கள் போய் பார்க்கக்கூடாது, கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, நம்ம யுகாவுக்கு ஒரு அம்மாவை கொடுக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லாருக்குமே நான் எவ்வளோ சொல்லியும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இங்கே என்ன தான் எவ்வளோ தான் என்னை பிரெயின் வாஷ் பண்ணாலும் என்னால் அணுவோட இடத்த யாரும் கொடுக்க முடியாது, கொண்டு வரவும் மாட்டேன். அணுவோட இடம் அணுக்கு மட்டும்தான். டேய், உனக்கு தெரியாதடா உன் அக்காவை நான் எந்தளவுக்கு காதலிச்சேன்னு. நீ தானே எங்களை கல்யாணமே பண்ணி வச்ச. வீட்டில் ஒத்துக்காதப்போ நீ தானடா எல்லா ஹெல்ப்பும் பண்ண. இப்போது அவளோட இடத்த இன்னொருத்தி கொடுக்க சொல்லி சப்போர்ட் பண்ணி வந்து நிற்கிறேன். மாமா, உங்களுக்கு புரியவே மாட்டுது. எப்படி நீங்களும் அணுவும் சேரணும்னு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வீட்டிலலாம் எதிர்த்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சனோ அதே மாதிரி தான் ஏன் யுகாவுக்கு ஒரு அம்மா வேணும். அவள் ஃப்யூச்சரில் அவளோட கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு அம்மா தேவை. அதுக்காக நாங்கள் போராடிட்டுருக்கோம். ஆனால் நீங்கள் இன்னும் அந்த இன்சிடெண்ட்லேருந்து வெளியே வரவே இல்லை. அணுவை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறீங்க. இல்லாத அணுவை பற்றி யோசிக்கிறீங்க. இருக்கிற யுகாவை பற்றி கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? நீங்கள் சொல்கிறீங்க அவள் உங்ககிட்ட எதையுமே மறைக்க மாட்டா, எல்லாத்தையுமே சொல்வான்னு. ஆனால் அம்மா இல்லைன்ற இயக்கம் அவளுக்குள்ள நிறையா இருக்குது. அதை இது வரைக்கும் உங்ககிட்ட காட்டினதே இல்லை. எங்ககிட்ட அவள் சொல்லியிருக்கா, உங்களுக்கு தெரியுமா? ஆமாண்ணா, உங்ககிட்ட சொல்லாததுன்னா நிறைய விஷயம் என்கிட்ட அவள் ஷேர் பண்ணியிருக்கா. அதில் ஒன்று அம்மா இல்லைன்ற ஏக்கம். ஒன்றுன்னு சொல்கிற விட மெஜாரிட்டியாக அதை தான் அவள் பேசுகிறா. அதை மட்டும்தான் சொல்கிறா. என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் அம்மா இருக்காங்க, எனக்கு அம்மா இல்லை. என் அம்மா எங்கே, எப்போ வருவா? என் அம்மாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். டேடி சொல்லுவார் அம்மா சாமிக்கிட்ட இருக்காங்கன்னு. சாமிக்கிட்ட இருந்து அம்மா வருவாங்களா வரமாட்டாங்களான்னு எவ்வளோ தடவை அவள் என்கிட்ட கொஷின் பண்ணியிருக்கா தெரியுமா? ஆன்சரே பண்ண முடியாமல் நான் அழுதுட்டு போன நாட்கள் தான் அதிகம். அண்ணா, இப்படி குழந்தை ஏங்க விட்டுருக்கீங்க? உங்ககிட்ட அவள் எல்லாத்தையும் சொல்ல மாட்டான்னா. ஏன்னா மெயினாக நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு அந்த குழந்தை நினைக்குது. அந்த குழந்தைய எப்படி என்ன நம்ம கஷ்டப்படுத்த முடியும்? யாலு, பிருத்வி, என்ன சொல்கிறீங்க? உங்ககிட்ட அவள் அம்மா வேணும்னு கேட்டாளா? என்கிட்ட இது வரைக்கும் அவள் அதை பற்றி பேசினது இல்லைண்ணா. ஆனால் யாழுக்கிட்ட நிறையா டைம் பேசியிருக்கா. நிறையா டைம் யாழு என்கிட்ட, அம்மா கிட்ட, வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருக்கா. உங்ககிட்ட சொல்லதுக்கும் ட்ரை பண்ணியிருக்கா. நீங்கள் தான் கேட்கவே இல்லை. யுவாக்கு அம்மான்னு பேச்செடுத்தாவே நீங்கள் இங்கே அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுறீங்க. அப்புறம் எப்படி அவள் உங்ககிட்ட சொல்லுவா சொல்லுங்கள்? ஆமாண்ணா, யுகாவுக்கு நீங்கள் அப்பாவா அம்மாவா இருக்கீங்க. அது பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் நடைமுறைக்கு ஒத்து வராதுண்ணா. அம்மான்றவ அம்மா தான். அம்மாவோட ஸ்தானத்தை யாருக்குமே கொடுக்க முடியாதுண்ணா. நீ சொல்கிறே இல்லைம்மா, அம்மாவோட ஸ்தானத்தை யாருக்கும் கொடுக்க முடியாதுன்னு. வரப்போகிற பொண்ணு நம்ம யுகாவை அவள் பொண்ணு மாதிரி பார்த்துப்பான்னு என்ன நிச்சயம் இருக்குது? அவளை கஷ்டப்படுத்திட்டா அப்போ நம்மளால் தாங்கிக்க முடியுமா சொல்லு? இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நாங்கள் யோசிக்காம தான் உங்ககிட்ட பேசுவோம் நீங்கள் நினச்சிங்களாம்மா? அதை பற்றிலாம் நல்லா யோசிச்சிட்டோம். இதை அதுவாக வந்தால் கூட நாங்கள் கண்டிப்பாக ஒத்துந்துருக்க மாட்டோம்.
அத்தையும் மாமாவும் நேரில் பார்த்து விசாரித்து அந்த பொண்ணை செலக்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பொண்ணை உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்துறாங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனால் உங்களுக்காக நிறையா பொண்ணு, கிட்டத்தட்ட 100 பொண்ணுக்கு மேலே பார்த்துருக்காங்க. உங்களுக்காக இல்லை, யுகாவுக்கு அம்மாவா. உங்களுக்கு பொண்ணு தேடலை, யுகாவுக்கு அம்மாவை தேடிட்டு இருக்காங்க அவங்க. அந்த வகையில் கண்டிப்பாக இப்போது பார்த்துருக்க பொண்ணு யுகாவுக்கு அம்மாவாக இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அத்தையும் மாமாவை நான் நம்புகிறேன். எனக்கு என் அப்பா அம்மா மேலே நிறைய நம்பிக்கை இருக்குன்னா யுகாவுக்கு பெஸ்ட்டான அம்மாவை தான் அவங்க பார்த்துருப்பாங்க. அதனால தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நாங்கள் எல்லாருமே வற்புறுத்துகிறோம். நீங்கள் உங்களுக்காக யோசிக்காதீங்க, யுகாவுக்காக மட்டும் யோசிங்க ப்ளீஸ்ண்ணா. ஆமாண்ணா, நம்ம யுகாவுக்கு அப்பாவா நீங்கள் இருக்கீங்க, சித்தப்பாவா இவன் இருக்கான், மாமாவா அவன் இருக்கான், அத்தையா நான் இருக்கேன், பாட்டி தாத்தா பெரியம்மா பெரியப்பான்னு எல்லாருமே இருக்காங்க. ஆனால் அவளோட குறை அம்மா இல்லைன்றது மட்டும்தான். அதை ஒன்று மட்டும் நம்ம கொடுத்துட்டோன்னா அவள் லைஃப்பில் ரொம்ப சந்தோஷப்படுவா. கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குண்ணா. என் பொண்ணுக்கு கடைசி வரைக்கும் என்னால் அப்பாவாக இருக்க முடியாதுன்னு சொல்ல வரீங்களா? சே, நாங்கள் எப்படின்னா அப்படி சொல்லுவோம். யுகாவுக்கு இப்போது 4 வயசாகுது. அவளுக்கு 1 வயசாக இருக்கும்போது அண்ணி உங்களை விட்டுட்டு போனாங்க. இப்போது இந்த 3 வருஷமாக அவளை எப்படி வளர்க்குறீங்கன்னு நாங்கள் தான் பார்க்குறோமே. கண்டிப்பாக நீங்கள் பெஸ்ட்டான டேடியாக இருப்பீங்க. ஆனால் அம்மாவாக இருக்க முடியாதுன்னா புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். பெரியவங்க சொன்னால் நீங்கள் அவங்களுக்கு சொல்கிறத காதலே வாங்குறதுலேன்னு தான் எங்களை அனுப்பிச்சி விட்டாங்க. நான் சொன்னால் நீங்கள் கேட்பீங்கன்ற நம்பிக்கையில் தான் உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களை கல்யாணம் பண்ணி அவங்க கூட வாழ சொல்லலை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவங்களுக்கும் ஒரு குழந்தை இருக்குது, ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் பிறக்கும்போது அவங்க அப்பா இல்லை, அவங்க அப்பா இறந்துட்டு தான் சொல்கிறாங்க. அப்போ நம்ம யுகாவோட இடத்துல அந்த பையனை வச்சு பாருங்கள். அவனை அப்பா இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். யுகா அம்மா இல்லாமல் கஷ்டப்படுற மாதிரி அந்த குழந்தை அப்பா இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கு. எப்படி அவங்க நம்ம யுகாவுக்கு நல்ல அம்மாவாக இருப்பாங்களோ அதே மாதிரி நீங்கள் அந்த பையனுக்கு ஒரு நல்ல அப்பாவாக இருங்க. உங்களுக்காக இல்லை, அந்த குழந்தைங்களுக்காக இந்த கல்யாணத்தை பண்ணிக்கோங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சு பாருங்களேண்ணா. என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம் மாமா, இப்போ பார்த்துருக்க பொண்ணுக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் வயிற்றில் இருக்கும்போதே அவங்க அப்பா இறந்துட்டாங்களாம். அவங்க தான் அந்த பையனை வளர்த்துட்ருக்காங்க. அவன் இப்போ எல்கேஜி படிக்கிறான். அவன் அப்பாவை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. எப்படி நீங்கள் யுகாவுக்கு ஒரு நல்ல அப்பாவா அம்மாவாக இருந்து அவளை வளர்க்குறீங்களோ அதே மாதிரி அந்த குழந்தைக்கும் நீங்களும் ஒரு அப்பாவாக இருந்து வளர்ப்பீங்கன்ற நம்பிக்கையில் தான் அத்தை இந்த முடிவு எடுத்திருக்காங்க. நீங்கள் உங்களுக்காக யோசிக்காதீங்க, அந்த குழந்தைங்களோட ஃப்யூச்சருக்காக யோசிங்களேன் ப்ளீஸ். ஆமாண்ணா, நம்ம குழந்தை மாதிரி தான் அந்த குழந்தையும். நீங்கள் அந்த குழந்தைங்களுக்காக யோசிங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லலை, உங்களுக்காக இல்லை இந்த கல்யாணம், யுகாக்காகவும் அந்த பையனுக்காகவும். நாங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டோன்னா இதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம். நீங்கள் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுத்து அம்மா கிட்ட சொல்லுங்கள். ஆமாண்ணா, நீங்கள் உங்களுக்காக இல்லை, நம்ம யுகாவோட ஃப்யூச்சரையும் அந்த குழந்தையோட ஃப்யூச்சரையும் யோசிச்சு பாருங்கள். யோசிச்சு பார்த்து எந்த முடிவாக இருந்தாலும் எடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அண்ணன் நம்ம கூட இல்லைனாலும் அவள் எல்லாத்தையுமே அவள் கடவுளாக இருந்து பார்த்துட்ருக்கா. கண்டிப்பாக நீங்கள் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவளை ஆசைப்படுவா. யுகாவுக்கு அம்மா வேணும்னு அவளே ஆசைப்படுவா. நீங்கள் யோசிச்சு முடிவெடுங்கண்ணா, நாங்கள் வரோம். இன்னும் இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி நீ இதுதான் ஆசைப்படுறியா? எனக்கு ஒன்றுமே புரியல. மைண்ட் ரொம்ப பிளாக்காக இருக்குது. என் குழந்தைக்கு அம்மா வேணும், அந்த குழந்தைக்கு அப்பா வேணும்னு சொல்கிறாங்க. நான் இப்போது என்ன டிசைட் பண்ணுறது? நீ எதை ஆசைப்படுவ? நான் இப்படியே இருக்கிறதையா இல்லை நம்ம குழந்தைக்கு இன்னொரு அம்மாவை கொடுக்குறதையா? ஏதாவது சொல்ல அனு ப்ளீஸ். தேடல் வரும் பொழுது என் உணர்வுகளும் கலங்குதடி. நம்ம எப்படியோ அண்ணாவுக்கு புரியும்படி எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் அண்ணா என்ன டிசைட் பண்ணுறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆமாம், நம்ம மனசில் என்னெல்லாம் இருந்ததோ, என்னெல்லாம் மாமா கிட்ட சொல்லணும்னு நினச்சோமோ அது எல்லாமே சொல்லிட்டோம். நல்லபடியாக எல்லாம் முடிஞ்சா நல்லாயிருக்கும் இல்லடி? ஆமாடா. இதை என்ன எப்படி நிற்கிறான்? அதான் எனக்கும் தெரியல. டேய் அண்ணா. டேய் மாமா. டேய் என்னங்கடா, ஒன்று டேன்னு கூப்பிடுங்க, இல்லை மாமான்னு கூப்பிட்டு, இல்லைன்னா அண்ணன் கூப்பிடு, எல்லாம் கலந்து கூப்பிடுறீங்க. எப்போ அப்படி தானே கூப்பிட்றோம். சரி அதெல்லாம் இருக்கட்டும். என்னடா மாமா ஒரு மாதிரி டல்லாக இருக்க மாதிரி இருக்கு? அதானே, ராபி இப்படி இருக்க மாட்டானே, என்ன ஏதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லடி, சும்மா தான். ஆஹா, சும்மா தான் நீ இருக்க மாட்ட. என்ன சொல்லு? அதானே, நமக்குள்ளே என்ன ஒளிவு மறைவு? என்ன சொல்லிட்ட மாமா, ஏதாவது ப்ராப்ளமா? இல்லைடா, அது காலேஜில் உங்களுக்கு ரீனா தெரியும்ல? அது எப்படி அவங்களுக்கு தெரியாம போகும்? நீலாம் ஒரு ஆளுன்னு ஒன் சைடா 4 இயர்ஸ் லவ் பண்றாங்களே, அவங்க தானே? அவ தான். ஆனால் 4 இயர்ஸ் இல்லை, 7 இயர்ஸ். 7 இயர்ஸாக ஒரு பொண்ணு ஒன் சைடாக லவ் பண்ணுதுன்னா நீ ரொம்ப கிரேட்ரா மாமா. அந்த பொண்ணுக்கு ஓகே சொல்லாமல் வெயிட் பண்ண வச்சிருக்க. எங்கே போய் முடிய போதோ?
அதான் நினைக்கிறேன்டா. நீ ஓகே சொல்லின்னு வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்களா? 2 பேரும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கீங்களா? அதெல்லாம் இல்லை. சரி, அப்போ வேற என்ன? அவளை இன்னைக்கு ரொம்ப ஹார்ஷாக பேசிட்டேன்டி. நீ எப்பவுமே அவங்கள நீ அப்படி தானே பேசுகிற? இல்லடா மச்சான், இன்னைக்கு ரொம்ப ஹார்ஷாக பேசிட்டேன். அப்படி என்ன பேசுன? அது வந்து நீ என்ன ராபின், பைத்தியமா? நீயே சொல்ற 7 வருஷமா ஒன் சைடா லவ் பண்றாங்கன்னு. இப்படிப்பட்ட பொண்ணுலாம் கிடைக்குமாடா? அந்த பொண்ணு போய் நீ கஷ்டம் மேல கஷ்டம் கொடுத்துட்டு இருக்க. உனக்கு ஆசையா குலோப் ஜாம் தானே செஞ்சு கொண்டு வந்தாங்க. அவங்கள எப்படியா ஹர்ட் பண்ற மாதிரி பேசுற? அதானே, இந்த மாதிரி பொண்ணுலாம் கிடைக்கிறது ரொம்ப ரேர் மாமா. உனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சிருக்கு. அந்த பொண்ணோட லவ்வை அக்செப்ட் பண்ணிட்டு வாழாம நீ ஏன் இப்படி பண்ற? இல்லடா, பாஸ்ட்ல. சும்மா நிறுத்து ராபின். பாஸ்ட்னு ஃபியூச்சரை விட்டுறாத. பாஸ்ட்ல இருந்த பொண்ணும் இப்போ இருக்க பொண்ணும் ஒன்னா. ரீனாக்கா பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ரீனாக்கா மாதிரி பொண்ணுலாம் கண்டிப்பாக கிடைக்காது. ஒரு பொண்ணா சொல்கிறேன்டா, ஒரு பொண்ணுலாம் இத்தனை வருஷம் ஒரு பையனை கண்டுக்காத பையனை லவ் பண்ணுறான்னா கண்டிப்பாக அவளோட லவ் உண்மையாக தான் இருக்கும். ஏன் ராபின், அவங்க லவ்வை அக்செப்ட் பண்ணால? ஆமாடா மாமா, இவ சொல்ற மாதிரி ஒரு பொண்ணு மிஞ்சி போனால் ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணும், இல்லை ஒரு வருஷம் வெயிட் பண்ணும். 7 வருஷம்லாம் வெயிட் பண்ண மாட்டாங்கடா யாரும். இவ வெயிட் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அவனை உண்மையாக லவ் பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தம். நீ போய் முதல்ல அவங்க லவ்வை அக்செப்ட் பண்ண, அவங்க கிட்ட சாரி கேட்டு. அதுக்கு முன்னாடி அவங்கள உனக்கு பிடிக்குமா மாமா? சொல்லு, பிடிக்குமா இல்லை பிடிக்காதா? ரொம்ப பிடிக்கும். 1 வருஷத்துக்கு அப்புறமாவே அவளை எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கே அதை சொன்னால் பழைய காதல் எப்படி ஆச்சோ அது மாதிரி ஆயிருமோன்னு பயந்து அவளை என் மனசை கல்லாக கேட்டு எப்பவுமே திட்டி அனுப்பிச்சிருவேன். இன்றைக்கும் அதுதான் பண்ணிட்டேன். பிடிக்கும்னு சொல்கிற, பாஸ்ட்டில் நடந்ததை வச்சு ஃப்யூச்சரை ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்க. அந்த பொண்ணு மாதிரி இல்லை ரீனாக்கா. எனக்கு அவங்கள பற்றி நல்லாவே தெரியும். நான் அவங்கள பார்த்ததில்லை, பட் நீ சொல்கிறத வச்சு சொல்கிறேன். கண்டிப்பாக அவங்க நல்ல பொண்ணாக தான் இருப்பாங்க. உன்னை விட்டு போகணும்னு நினச்சா என்றைக்கே விட்டு போயிருப்பாங்கடா மாமா. இனிமேலாம் விட்டு போக மாட்டாங்க. உன்னோட காதலுக்காக அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க காதலை அக்செப்ட் பண்ணிக்கோ மாமா. ஆமாம், ஃபஸ்ட்டு போய் அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவங்களோட காதலை அக்செப்ட் பண்ணிக்க. நீ ப்ரப்போஸ் பண்ணு, அப்போ தான் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பாஸ்ட்டில் அது பாஸ்ட்டோட விட்டணும். இப்போ ஃப்யூச்சரை பற்றி மட்டும் யோசி. நீ ரீனாக்கா பற்றி மட்டும் யோசி, அவங்களுக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ணலான்னு. இல்லடி, பாஸ்ட்டில் நடந்த மாதிரி மறுபடியும் நடந்துடாதே. இப்படிலாம் பயந்துட்டு இருந்தால் வேலைக்கே ஆகாதுடா மாமா. நம்ம தண்ணியோட டெப்த்து தெரியணும்னா தண்ணிக்குள்ளே இறங்கி தான் ஆகணும். அது மாதிரி இன்னும் லவ்வை சொன்னால் தானே என்ன நடக்கும்னு தெரியும். லவ்வை சொல்லாமே பயந்துட்டு விட்டு போயிடுவாளன்னா இப்படி 7 வருஷமாக விட்டு போகாதவ நீ லவ் சொன்னதுக்கு அப்புறமா விட்டு போவா? ஆமாம், பிருத்வி சொல்கிறது கரெக்டு தான். நீ முதல்ல அவங்கள லவ் பண்ணு. அவங்க உன்னை கண்டிப்பாக விட்டு போக மாட்டாங்க. ஒரு பொண்ணாக சொல்கிறேன், அவங்க உண்மையாகவே உன்னை காதலிக்கிறாங்க. கடைசி வரைக்கும் உங்க கூட தான் இருப்பாங்க. என்னமோ சொல்கிறீங்க, நம்பி ப்ரப்போஸ் பண்ணலாமா? ஷூராக பண்ணலாம். பாவம், ரொம்ப அவளை ஹர்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு எல்லாம் சேர்த்து என்னோட காதலை சொல்லி அவளை பத்திரமா பார்த்துக்கணும். கரெக்டாக சொன்னமாம்மா. எப்போவுமே காதலிக்கிற பொண்ணுங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது, அதுவும் உண்மையாக காதலிக்கிற பொண்ணுங்களை. அவங்கள்ட்ட லவ்வை சொல்லி அவங்க காதலை அக்செப்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்கள் 2 பேருக்கும் ட்ரீட் வை, ஓகேவா? ஆமாம், ட்ரீட்டு முக்கியம் வெகுலே. அண்ணாவும் ஓகே சொல்லிட்டு மேரேஜ்க்கு 2க்கும் சேர்த்தே ட்ரீட் வச்சிடறேன், ஓகே? மாமா என்ன பண்ணுறாருன்னு தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு ஓகே சொல்லுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். சரி, ஓகே, நான் இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன். டைம் ஆயிடுச்சு. சரி, இந்த மேரேஜை பற்றி அத்தை மாமா கிட்ட நீ எதுவும் பேசிக்க வேண்டாம். நான் எதுவும் பேச மாட்டேன். அத்தை மாமா வந்து பேச சொல்லுவோம். ஆமாம், அதான் கரெக்ட். அவங்க வந்து பேசிக்கிட்டோம், நீ எதுவும் பேச வேண்டாம். ஓகே மாமா. சரி, பிரீத்தியை விட்டுட்டு வந்துட்டீங்களா 2 பேரும்? அந்த அம்மா இன்னும் ப்ராஜெக்டே சப்மிட் பண்ணல, அதனால அவளை விடவே இல்லை. இப்படி 5:30 தான் விடுவாங்க. 5:30க்கா? ஆல்ரெடி 5:30 ஆயிடுச்சு. அப்போ விட்டுருப்பாங்க, அவன் வந்திருப்பா. டேய், ஏன்டா தனியாக விட்டுற? நீ போய் கூட்டிட்டு வரலாம்ல. எத்தனை தடவை அலைவாங்க, போவாங்கிட்டு. தங்கச்சி தானே, காலையிலே அவளால தான் லேட் ஆச்சு காலேஜுக்கு, தெரியுமா? டேய் பாவண்டா, ஃபோன் பண்ணி கேளு வந்துட்டாலா இல்லையான்னு. இல்லைன்னா போய் கூட்டிட்டு வா. சரி கேட்குறேன். சரி, நானும் அப்படியே கிளம்புறேன். வரண்டி ஆளு. சரிடா பிருத்வி.